லைட்ஸ் ஆன் ஷார்ட் ஃபிலிம் அவார்ட்ஸ் 2024 இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, லைக் அது வந்து ஒரு ரொம்ப எஃபெக்டிவ், எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு மீடியம் டு லேர்ன் நினைக்கிறேன். ஃபில்ம் மேக்கிங் நம்ம பண்ணும்போது என்னென்ன ஃபீச்சர்னு வரும்போது அந்த ஃபீச்சரில் இன்வால்வ் ஆகிற பட்ஜெட்ஸு அண்ட் இன்வால்வ் ஆகிற எல்லாத்தோட டைமு எல்லாமே பெருசு. அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணி அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அதை விட இன்னும் அதுவும் ஒரு பயங்கர எஃபிஷியண்ட்டான விஷயந்தான். ஆனால் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நம்ம ஏன்னா இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணோங்கும்போது என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தங்களோட விஷனை ரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம். அதோட லாஜிஸ்டிக்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து சிந்திக்கிற, நம்ம இமேஜின் பண்ணுற ஒரு விஷயத்த எப்படி கன்வே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவான டூலாக ஷார்ட் ஃபிலிம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் விநாயக் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எங்கள் ஒரு ஹோல் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ஃபில்ம்ஸுக்குள்ளே வரத்துக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ப வைக்கிறதுக்கும் அது ஒரு பெரிய எஃபெக்டிவான டூலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள் காலேஜில் இருக்கிற சமயங்களில் தான் நாளை இயக்குனரோட ஸ்டார்டிங் சீசன்ஸ்லாம் வரும்போது அதை பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போ நம்ம ஃபீச்சர் ஃபில்மை பார்க்கும்போது அதை பார்த்துட்டு நம்மளும் இதை எடுத்துடலாம்டா அப்படின்ட்டு நமக்கு தோன்றதுங்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனால் ஒரு ஷார்ட் ஃபில்மை பார்க்கும்போது ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இன்னுமே ஒரு பட்டிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு மீடியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக டிஎஸ்எல்ஆரோட வருகை வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். சினிமாவை வந்து ரொம்ப டெமோக்ரட்டைஸ் ஆக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மீடியம் எல்லாருமே தங்களோட கதைகளை சொல்கிறதுக்கான, தங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான ஒரு பெரிய இடத்த க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ட் ஃபிலிம்ங்கிற ஒரு மீடியமே. அதுவும் லைக் மடோனா அஸ்வின்லாம் அதோடைய ஒரு முன்னோடியான ஒரு ஃபில்ம். ஏன்னா அவங்க அந்த டைமில் க்யூரியோ ஃபில்ம்ஸுன்ட்டு இல்லை, ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, க்யூரியோ ஃபில்ம்ஸ் உங்கள் சேனல் வந்து நான் ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணி அதில் போடுற ஷார்ட் ஃபில்ம் இவங்க என்ன கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பயங்கரமாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்த ஒரு டைம்லாம் இருந்துச்சு. அண்டு நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியிலையும் பிரேக் அவுட் ஆகும்போது அது மற்றவங்களுக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ நைஸ் திங் லைட்ஸ் ஆன் இஸ் டூயிங் ஃபார் யங் ஃபில்ம் மேக்கர்ஸ், பட்டிங் ஃபில்ம் மேக்கர்ஸ். 6 வருஷமாக இதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்கங்கும் போது ரொம்ப நிறையா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தராங்கங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்குறேன். ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தட். தேங்க்யூ. ட்வின் ஹெல்த் மற்றும் KK சினி என்டர்பிரைசஸ் வழங்கக்கூடிய லைட்ஸ் ஆன் 1 minute ஷார்ட் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் ஸ்பான்சர்ஸ் லென்ஸ் டைகர், தொப்பு பாப்பா பிரியாணி, எட் ஸ்கூல் ஆஃப் டான்ஸ், ஆர் ஈவன் பார்ட்னர்ஸ் ஜியா மீடியா, M Designs, Decades and Decca Production.